வெல்கம் டு மை சேனல் ரவி பிரபா அஸ்ட்ரோ டிவி வாழ்வின் அடையாளம். வாருங்கள் வளர்வோம் ஆய்வுக் கூட்டத்தின் ஜோதிட ஆய்வுக் கூட்டத்தினுடைய 6வது ஆய்வுக் கூட்டம் இனிதே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தை மேலும் சிறப்பிக்கின்ற வகையில் மோகனோயை சார்ந்த தாசில்தார் ஐயா வடிவேலு ஐயா அவர்கள் வந்து அவர்களது மேலான அற்புதமான ஜோதிட பதிவுகளை நமக்கு தருவார் என்று வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். வாருங்கள் வளர்வோம் ஜோதிட ஆய்வுக் கூட்டம் 6வது ஆய்வுக் கூட்டம் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேச வாய்ப்பு கொடுத்த நிறுவனர் பாலகிருஷ்ணன் ஐயா அவருக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னாலே பல்வேறு ஜோதிட கருத்துக்களை தெரிவித்து அமர்ந்திருக்கிற ஜோதிட வேண்டாம் சரி போடுங்க, அது எழுதி போடணும். பல்வேறு ஜோதிட கருத்துக்களை தெரிவித்து அமர்ந்திருக்கின்ற ஜோதிட அறிஞர் பெருமக்களுக்கும் இந்த கூட்டத்தை கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கிற ஜோதிட சொந்தங்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு முதற்கண் மனத்தை தெரிவித்து கொண்டும் எதிர்வரும் தீபாவளி தீபாவளி வாழ்த்துக்களை உங்களை தெரிவித்து கொண்டு என்னுடைய பதிவுக்கு தொடர்கிறேன். இப்போது காலையில் அவர் சொன்னார், ஐயா சொன்னார், கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா முத நாளும் மறுநாளும் அசைவம் நீங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னார். நான் ஏற்கனவே காசிக்கு போயிட்டு வந்துட்டேன், 2002 போயிட்டு வந்துட்டேன். ஆனால் காசிக்கு போனவங்களுக்கு தெரியும், அங்கே போயிட்டு வந்துட்டால் அந்த கிளைமேட்டுக்கும் இங்கே வந்த உடனே கிளைமேட்டுக்கும் உடனே சேஞ்ச் பண்ணக்கூடாது. நம்ம அங்கே 1 மந்த்துக்கு நீங்கள் வந்து சைவம் தான் சாப்பிட்ணும், வேறு எதையுமே தொடக்கூடாது அப்படின்ட்டாங்க. அங்கே கண்ட்ரோலாக சொல்லிட்டாங்க. 1.5 மாதம் இருக்கணும் அப்படின்ட்டாங்க. 1.5 மாதத்துக்கு அப்புறம் தான் உங்கள் சாப்பாடு சாப்பிட்ணும், அசைவம் 3 மாதம் தான் சாப்பிட்ணுன்ட்டாங்க. அப்படி கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னம்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும், உடம்புக்கு ஒத்துக்காதான் போயிடும். அதனால் அலர்ஜியோ ஜாண்டிஸ் மாதிரி எல்லாம் கூட வந்துருச்சு. நானும் என் மச்சனும் குடும்பமும் போயிருந்தோம். 2002 ஒரு 5 பேர் 6 பேர் போயிருந்தோம். நானும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்து பார்த்துக்கிட்டேன். அவருக்கு டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, இது சாப்பிடவும் ஜாண்டிஸ் வந்துருச்சு அவருக்கு. டக்குன்னு அதில் கொஞ்சம் வைத்தியம் பார்த்து அதை கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால் அவர் சொன்ன கருத்து ரொம்ப, கோயிலுக்கு போகணும்னா முன்னாடி பின்னாடி போயிட்டு வந்தோம்னா அதுக்கு வந்து நாம் அந்த கோயிலினுடைய அனுசரணைக்காக நாம் அந்த தெய்வத்துக்காக நாம் அந்த விரதத்தை மறுபடியும் வீட்டில் கடைபிடிக்கணும். நாம் எக்குத்தப்பாக ஏதாவது பண்ணிட்டோம்னா நமக்கு இறைவன் எக்குத்தப்பாக கொடுத்துறாரு. அந்த கருத்து எனக்கு இப்போ பிடிச்சிருந்தது. இப்போது காலையிலேருந்து அவர் ரவிச்சந்திரன் ஐயா சந்திரனை பற்றி சொல்லிட்டு இருந்தார். நாமும் சந்திரனை பற்றி ஒரு சில கருத்துக்கள் சொல்லிவிட்டு என்னுடைய வேறு பதிவுக்கு போகலான்னு இருக்கிறேன். ஒன்றும் இல்லை, காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் கடகம், கடகத்தின் அதிபதி சந்திரன், தாயார். சந்திரன் காரகத்துவம் தாயார், நல்ல பழக்க வழக்கங்கள், இல்லறத்தில் மகிழ்ச்சி, கர்ப்பம், கர்ப்பப்பை, நல்ல பழக்க வழக்கம், ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கம். இந்த தனி மனித ஒழுக்கம் சந்திரன் கெட்டால் தனி மனித ஒழுக்கம் பாதிக்கப்படும். ஒரு ஜாதகத்தில் நீச்ச சந்திரன் கண்டால் என்ன பாதிப்புகள் வருங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இதே போடலாமா? இது போட்டுட்டுமா? சரி, இது எப்படி இருக்கு பார்க்கலாம். காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் நீச்சம். ஒரு ஜாதகத்தில் சந்திரன் நீச்சம் கண்டால் அந்த ஜாதகத்தோடு தொடர்புபட்ட கிரகங்களுக்கு திருமணம் ஆனவுடன் திருமணமான ஆண் பெண்ணுடன் தகாத உறவு இருக்கும். இது என்னோட அனுபவம், கருத்து. நீச்ச சந்திரனோடு புதன் இருந்தால் ஜாதகன் திருமணமான பெண்ணோடு தகாத உறவு வைத்திருப்பான். முதல் கருத்து.
நீச்ச சந்திரனோடு சூரியன் இருந்தால் ஜாதகரின் தந்தை திருமணமான பெண்ணோடு தகாத உறவு வைத்திருப்பார். நாடி விதிப்படி ஜாதகன் செவ்வாய், குரு அதாவது ஜாதகன் மேசலக்கணத்துக்கு 9ஆம் இடம் குரு தந்தை. இந்த நீச்ச சந்திரனோடு செவ்வாய் குரு சேர்ந்தால் ஜாதகனுடைய தந்தை திருமணமான பெண்ணோடு தகாத உறவு வைத்திருப்பார். சொல்லுங்க. நீச்ச சந்திரனுக்கு வேல்யூ தகாத ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கம். நீச்சம் சந்திரன் பாதிக்கப்பட்டால் எப்படிங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை, நீச்சம்தான். நீச்சமான வேலை செய்யும். அது நீச்சம்னா நீச்சமான வேலை தான் செய்யும். நீச்சமான வேலை செய்யும். தனி மனித ஒழுக்கம் சந்திரன் நீச்சமாக இருந்தால் தனி மனித ஒழுக்கம் பாதிக்கப்படும். ஆமாம், பாதிக்கப்படும். அதோடு புதன் சேர்ந்தால் ஏன் ஜாதகம்னா புதனும் குருவுக்கு சகாத உறவில் பிறந்ததுனால குரு புதன் சம்பந்தப்பட்ட ஜாதகன் திருமணமான பெண்ணோடு தொடர்பு கொள்வார். ஏன் இந்த புதனும் இந்த குருவும் தகாத உறவு பண்ணா அப்படின்னம்னா, அவர் ஒரு கதை சொன்னார்ல, அந்த கதையை மாற்றி விட்டார். அவர் சந்திரன் ஒரு யாகம் செய்கிறார். அந்த யாகத்திலே அனைவரையும் வர சொல்கிறார்கள். அந்த யாகத்திலே குருவும் வந்தார். சந்திரன் மென்மையானவள். அந்த வேள்வி தீயினால் அவள் மேனி பளபளப்பாக இருந்தது. சந்திரன் குருவை பார்க்கிறார். குருவின் அழகிலே அவன் மயங்குகிறான். அதே மாதிரி குரு சந்திரன் அழகிலே மயங்குகிறாள். தாய் தவறு செய்கிறாள். இதுதான் கதை. அதுதான் சந்திரன் தாய் தான் நமக்கு. அதனால் சந்திரன் தவறு செய்கிறாள். தவறு செய்த விளைவினால் தகாத உறவில் புதன் பிறக்கிறார். ஓகேவா? இதுதான் அந்த கதை. சந்திரனோட கதை அது நம்ம கண்டுபிடிக்கணும். தகாத உறவுக்கு தான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரிஜினல் கணவன் யாருன்றது பார்க்கணும். குருவுக்கு தகாத உறவு சந்திரனால அப்படிங்கிறது தான் உண்டு. அது அப்புறம் பேசிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். சந்திரன் ஏன் இப்படி கெடுது அப்படின்னா அதுக்கு சொல்கிற விளக்கம். ஓகே, அது பார்த்துக்கலாம். அது அப்புறம் பார்க்கலாம். ஆமாம், ரெண்டு பேரும் தகாத உறவு தான். ரெண்டு பேரும் தகாத உறவு தான். சந்திரன் அழகில மயங்குறார்கள். அவங்க ரெண்டு பேரும் தவறான சேர்க்கை வந்துடுது. அந்த சந்திரன் அது இல்லை, நான் சொன்ன கருத்து தான் கரெக்டு. அது வேறு கான்செப்டு சார். அந்த கான்செப்டுக்கு நம்ம போக வேண்டாம். நம்ம தனி ஒழுக்கம் மனிதன் கெடுது, அதுதான் இது. அதாவது ஏன்னா சந்திரன் தனி ஒழுக்கம் பாதித்ததுனால கெட்டதுனால அந்த உறவு குருவுக்கும் சந்திரனுக்கும் தகாத உறவு புதன் பிறக்கிறார். அதை குருவுக்கும் சந்திரனுக்கும் தகாத உறவு. சந்திரன் இல்லையே,
ஆமாம். அது எனக்கு அவ்வளவா சரியில்லை அதில். அது சரிப்பா. குருவோட மனைவி தாராகிறீங்களா? தாராவும் சந்திரனும் வந்து 2 பெண்ணு தானே? 2 பெண்ணு தானே? அது எப்படி உங்களுக்கு வந்து சம்மந்தம் வருங்க? கிரகத்தில் பெண் கிரகம் தானே சார்? சார் அது எப்படி வரும்? எனக்கு அது ஆமாம். அதான் இதனால தான் பகை வருது. சரி, எனக்கு வந்து கதை வந்து சொன்னது எனக்கு இதுதான். எனக்கு இந்த கதை தான் சொன்னது. ஆனால் தாராவும் செவ்வாய் சந்திரனும் குருவின் படை தாரா சந்திரன் வந்து எனக்கு கதை தெரியாது. எனக்கு அந்த கான்செப்டுக்கு லேடிஸ் வந்ததுன்னா எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது சார். ஆனால் எனக்கு சொன்னது குருவும் சந்திரனும் தகாத ஒரு அப்படின்றது தான் புதன்னு எனக்கு சொன்னாங்க சார். இது அப்படியே சார் அதை நம்ம அனலைஸ் பண்ணிக்கிறத பற்றி தப்பு இல்லை சார். இந்த இதை கொஞ்சம் கட் பண்ணிவிடுங்க. இதை கட் பண்ணிக்க, நீங்கள் பாட்டு விட்டுறாதீங்க. அதை மாதிரி போடு. அதை நம்ம எனக்கு தெரிஞ்ச கருத்து எனக்கு இது. எனக்கு சொன்னீங்கன்னா நான் அதை சரியாக பண்ணிக்கலாம். ஆ சந்திரனுக்கு குரு கனெக்ஷன் ஆனதுனால தான் குருவின் தாரா வந்து சந்திரனுக்கு வந்து பத்தினி சாமம் விட்டதாக கதை. இதெல்லாம் கட் பண்ணி போட்டுக்க பார்த்துங்க. ஓகே, நீ பாட்டு கூட்டு ஆட்டி விடாது. ரைட். காலபுருஷன் முதலாவது ராசி மேசம் சார். காலபுருஷனுக்கு முதலாவது ராசி மேசம், 7வது ராசி சுக்கிரன் மனைவி. ஓகேவா? மேசத்துக்கு 11ஆம் இடம் சனி, மூத்த சகோதரன் ஜாதகனுக்கு. ஓகேவா? மூத்த சகோதரன். இந்த சுக்கிரனுக்கு 4ஆம் இடம் அம்மா. ஓகேவா? அம்மா வந்து ஜாதகனுக்கு அத்தை. புரியுதா? இதில் ஏதாவது பின்னம் வருதா? சனியோடு நீச்ச சனியோடு சந்திரன் சேர்ந்தால் ஜாதகனின் மூத்த சகோதரன் ஜாதகனின் அத்தை திருமணம் ஆன பின் மனைவி அல்லது கணவனோடு தகாத உறவு இருக்கும். ஓகேங்களா சார்? இங்கே பாருங்க, காலபுருஷனுக்கு முதலாவது ராசி மேசம், மேசத்துக்கு 11வது வீடு சனி, மூத்த சகோதரன். மூத்த சகோதரிக்கு அதுதான், மூத்த சகோதரி அதுதான், மூத்த சகோதரன் அதுதான். இதுக்கு இது சுக்கிரன் இங்கே களத்திரக்காரகம். அதாவது இவருக்கு மனைவி. இந்த மனைவியோட அம்மா 4ஆம் இடம் அம்மா, அதாவது ஜாதகனுக்கு அத்தை. புரியுதா? ரெண்டும் சனி. நீச்ச சந்திரனோடு சனி சேர்ந்தால் மூத்த சகோதரன் மூத்த சகோதரி ஜாதகனின் அத்தை திருமணமான கணவன் அல்லது மனைவியுடன் தகாத தொடர்பு இருக்கும். இது என் அனுபவத்தில் கண்ட உண்மை. புரியுதா? இப்போ அடுத்து சந்திரனோடு சுக்கிரன். இப்போ இது வந்து மூத்த சகோதரன் சொல்லிட்டோமா? இந்த சுக்கிரனுக்கு இது வந்து இதனுடைய 9ஆம் இடம் குரு, தந்தை.
இந்த தந்தைக்கு இந்த 3ஆம் இடம் பெரியப்பா. ஓகேங்களா? பெரியப்பா. சுக்கிரன் இருக்கிறதுனால மூத்த சகோதரி. அத்தை. இது புரியுதா? கான்செப்ட் புரியுதா? ஓகே. நீச்ச சந்திரனோடு சுக்கிரன் சேர்ந்தால் மூத்த சகோதரன், பெரியப்பா. இது வந்து முதலாவது குழந்தையா? இது முதலாவது குழந்தை. இது 2வது குழந்தையா? இந்த குழந்தைக்கு தாய் வந்து பெரியப்பாவா? அதனால் இந்த ஜாதகனின் 2வது குழந்தை, ஜாதகனின் பெரியப்பா, ஜாதகனின் மூத்த சகோதரி, ஜாதகனின் அத்தை, ஜாதகனின் மூத்த சகோதரன், இவர் அனைவருக்கும் திருமணமானவுடன் தகாத ஆணுடன் பெண்ணுடன் தகாத உறவு இருக்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது. நீச்ச சந்திரனோடு இந்த கிரகம்லாம் சேர்ந்தால் இந்த உறவு கெடும், ஒழுக்கம் கெடும். இது ஒன்றும் சந்தேகம் இல்லையா சார்? ஓகே. இப்போ வேறு பதிவுக்கு போகலாங்களா? சந்திரனுடைய ஒழுக்கம் கெடுக்கிறதுக்கு சில வார்த்தைகள், ஒரு 4-5 கருத்துக்கள் சொன்னேன். அதே மாதிரி சந்திரன் ராகு, சந்திரனுக்கு 5-9 ராகு, சந்திரனுக்கு 5-9 கடகத்தில் ராகு. இந்த அமைப்பு ஒரு ஜாதகத்தில் இருந்தால் தெரிந்தோ தெரியாமலோ ஜாதகனின் அப்பாவுக்கு தாய் 2ஆம் தாரம். ஓகேங்களா? அதாவது சந்திரன் ராகு ஒரு சேர்க்கைப்பட்டு சந்திரனோடுக்கு 5 ராகு, சந்திரனோடு 9 ராகு, கடகத்தில் ராகு. இந்த அமைப்பு ஒரு ஜாதகத்தில் இருந்தால் தெரிந்தோ தெரியாமலோ ஜாதகனின் தந்தைக்கு இந்த தாய் 2ஆம் தாரமே. இதில் மாறுபட்ட கருத்தே இடமில்லை. புரியுமா? அதே மாதிரி இன்னொரு கருத்து. ஏன் சார்? நான் சும்மா போட்டேன். இது பல கோச்சார். ஆமாம். இதா இதுலையா? ஆமாம் சார். ஒரு உதாரணத்துக்கு சார், சந்திரனோடு ராகு சார், 5வது ராகு சார், போட்டதா ராகு. அப்புறம் 9 ராகு, 7, 8, 9 ராகு. சந்திரனோடுக்கு 5, 9. அப்படியா? சரி, அதான் சொல்லிட்டேன்ல. ஓடாமோட தவறாக விட்டுருப்பேன். தெரிஞ்சுக்கல சார். இதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே? ஓகே. ஒரு ஜாதகத்தில் 1ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இதில் ஒரு கிரகம் இருந்து லக்னத்துக்கு, இந்த லக்னத்துக்கு 1ஆம் இடமோ, லக்னத்துக்கு 2ஆம் இடமோ, லக்னத்துக்கு 4ஆம் இடமோ, லக்னத்துக்கு 7ஆம் இடமோ, லக்னத்துக்கு 8ஆம் இடமோ, லக்னத்துக்கு 12ஆம் இடமோ ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகத்தின் கோள் கொடுத்த நாதன், அதாவது கோள் கொடுத்த கிரகம் நீச்சமானால் அந்த உறவு ஜாதகத்துக்கு 2 தாரம். புரியுதா? இப்போ லக்னத்துக்கு 8 சந்திரனுக்கான வைங்க. சந்திரனுக்கு கோள் கொடுத்தவர் நீச்சமானா அந்த சந்திரனுக்கு 2 தாரம். இல்லை புரியுதா? அதில் எல்லா உறவுக்கும் அப்படியே வச்சுக்க வேண்டியதான். ஓகேவா? இந்த பாருங்க, இப்போது இது லக்னம் வச்சுக்கோங்க. சந்திரன் 8 இருக்காரா? இது கேது சாரம் வாங்கிட்டாரா? இது வந்து கேது நீச்சமா? சந்திரனுக்கு 2 தாரம். அதே மாதிரி இங்கே சூரியன் போட்டாலும் தகப்பனுக்கு 2 தாரம். ராகு போட்டிங்கன்னா பாட்டனுக்கு 2 தாரம். 8ஆம் இடமோ, 4ஆம் இடமோ, 7ஆம் இடமோ, 12ஆம் இடமோ எதில் இருந்தாலும் இந்த கான்செப்டுக்குள்ளே தான் நான் சும்மா ஒப்புக்கு போட்டுட்டு இருக்கிறேன். 4ஆம் இடத்துல போட்டுக்குங்க, 7ஆம் இடத்துல போட்டுங்க, 1ஆம் இடத்துல போட்டுங்க, 2ஆம் இடத்துல போட்டுங்க. இந்த கான்செப்டில் எந்த உறவு எந்த கிரகம் இருக்குதோ அந்த காரக உறவு கிரகம் ஏறின நட்சத்திரம் நீச்சமானால்
அந்த காரக உறவும் 2 தாரம். இது முதல்ல கான்செப்ட் அதுதான். அதை நீங்கள் எப்படி வேணும்னு வச்சுங்க. சந்திரனை வச்சுங்க, சுக்கிரனை வச்சுங்க, செவ்வாயை வச்சுங்க, குரு வச்சுங்க, சனியை வச்சுங்க, ராகு வச்சுங்க, கேது வச்சுங்க. ராகுன்னா பாட்டன், கேதுன்னா பாட்டி, சந்திரன்னா அம்மா, சூரியன்னா அப்பா, செவ்வாயின்னா சகோதரன். இது 2 தாரம். ஆமாம், எந்த கிரகம் தான் இதில் இருக்கணும். லக்னத்துக்கு 1ஆம் இடம், லக்னத்துக்கு 2ஆம் இடம், லக்னத்துக்கு 4ஆம் இடம், லக்னத்துக்கு 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல தான். எந்த கிரகம் இருந்தாலும் சரி, அந்த கிரகத்தினுடைய சாரம் கொடுத்தவன் நீச்சமானால், அந்த நீச்சமானாலும் தான் 2 தாரம். நீங்கள் பாட்டுக்கு இருந்தாவே 2 தாரம் போட்டு குழப்பிக்கூடாது. சாரம் கொடுத்தும் நீச்சமாகக்கூடாது. சாரம் கொடுத்து நீச்சமானால் அந்த உறவுக்கு தாரம் 2. இது புரியுதா? ரைட், ஓகே. நீச்சமும் கரெக்டு, இதுவும் கரெக்டு தான். ஆமாம், நீச்சம் தான் கணக்கு. இப்போ நான் அந்த நீச்சமாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு சந்திரன் நீச்சல் போட்டேனா? லக்கணத்துக்கு 8 சந்திரன் நீச்சல் தான் போட்டேன். ஆமாம் ஆமாம், நீச்சமாகணும். நீச்சம் தான் கணக்கு, அதுதான் கணக்கு. நீச்சமாகணும் கணக்கு. அந்த காரக உரத்துக்கு தாரம் 2. ஓகே.